வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் விரும்பும் படிப்பை படித்து வளமான வாழ்வமைய எஜுகேஷன் பாட்காஸ்ட் வாழ்த்துகிறது. இப்போ நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம், எந்த காலேஜில் படிக்கலாம், படிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா, எப்படியெல்லாம் தேடல்களில் இருக்கீங்கன்னாக்கா உங்களுக்கு நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனல் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அடுத்து காலேஜில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கல்லூரியை எப்படி தேர்ந்தெடுக்கணும், ஒரு படிப்பை எப்படி அவங்க பேஷனுக்கு தகுந்த மாதிரி தேர்ந்தெடுக்கணும், யூனிவர்சிட்டினா என்ன, NAC, NBA இந்த மாதிரியான டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் நிறையா படிப்புகளை பற்றின டீட்டெயில்ஸு, இது எல்லாமே நம்ம வந்து நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனலில். நீங்கள் இந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். 500க்கும் மேற்பட்ட படிப்புகள், 1000க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிற நம்ம இந்த சீரியலில் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிற படிப்பு பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி. சயின்ஸை வந்து நாம் பல விதமாக செக்ரிகேட் பண்ணி படிச்சுட்டு வர்றோம். நாம் ஃபோர்ஸு, ஸ்பீடு, அதுக்கப்புறம் வந்து வெயிட்டு, மாஸ், இப்படியெல்லாம் படித்தோம் அப்படின்னாக்கா அது ஃபிசிக்ஸு. கெமிஸ்ட்ரிங்கிறது என்ன? ஆர்கானிக், இன்ஆர்கானிக். இதுதான் வந்து கெமிஸ்ட்ரியில் இருக்கிற மெயின் கான்செப்ட்னு சொல்லலாம். கார்பன் இருந்ததுன்னா ஆர்கானிக்கு, கார்பன் இல்லைன்னாக்கா இன்ஆர்கானிக்கு. அப்போ அந்த கெமிஸ்ட்ரிங்கிற படிப்பு வந்து கார்பனை மையப்படுத்தி அவங்க வந்து செக்ரிகேட் பண்ணி கிளாசிஃபை பண்ணி படிக்கிறாங்க. கெமிஸ்ட்ரிங்கிறது என்ன? சிந்தட்டிக் சயின்ஸ். சயின்ஸில் பயாலஜி அப்படிங்கிற படிப்பு வந்து பொதுவாக லிவிங் ஆர்கானிசம்ஸை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லி தருது. இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து பேசிக்காக செல்லுனால கட்டமைக்கப்படுதுன்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம், தெரிஞ்சிருக்கோம். நமக்கு செல்லுங்கிறது என்ன? புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட்டு, கார்போஹைட்ரேட் அண்ட் லிப்பிட்ஸ், இதெல்லாம் கலந்த என்சைம்ஸு எல்லாம் சேர்ந்து உருவானதான் வந்து செல் அப்படிங்கிறது. இந்த செல்லெல்லாம் சேர்ந்து உருவானது தான் வந்து லிவிங் பாடி. அது பிளான்ட்டாக இருக்கலாம், அனிமலாக இருக்கலாம், ஹியூமன் பீயிங்காக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அந்த லிவிங் பாடியை வந்து இந்த மாதிரியான லிப்பிட்ஸு, கார்போஹைட்ரேட்ஸு, ப்ரோட்டீன்ஸு இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து கட்டமைக்குது. அதில் இன்னும் கொஞ்சம் நம்ம செக்ரிகேட் பண்ணோம் அப்படின்னாக்கா பிளான்ட்டாக இருந்தால் பாட்டனிங்கிறோம், அதர் ஏரியாஸ் வந்து ஜுவாலஜி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன்ஸ் இருந்தால் கூட இதில் ஆராய்ச்சிகள் எல்லாம் நம்ம பண்ணிட்டு வர்றப்ப இன்டர் டிசிப்ளினாகவும் நம்ம வந்து நிறையா படிப்புகளை உருவாக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வர்றோம். இப்போ நம்ம ஹியூமன் பாடிங்கிறது பயாலஜியில் வருது. ஆனால் ஹியூமன் பாடிக்குள்ளே நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பாருங்கள். நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம் ஆகுது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன? சம் ஆக்டிவிட்டீஸ் உள்ளே நடக்குது, ஃபிசியோ கெமிக்கல் ஆக்டிவிட்டீஸ் உள்ளே நடக்குது. அப்போ நம்ம ஹியூமன் பாடி ஆகட்டும், இல்லை பிளான்ட் ஆகட்டும், அனிமல் ஆகட்டும், இது எல்லாமே வந்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சொல்லலாம்னு கேட்டாக்கா பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் கலந்த ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். லிவிங் ஆர்கானிசம்ஸ் இது எல்லாத்துலேயும் நடக்கக்கூடிய கெமிக்கல் ஆக்டிவிட்டீஸை பற்றி படிக்கிறது தான் வந்து பயோகெமிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு படிப்பு. பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு 3 வருஷ படிப்பு. இந்த படிப்பு படிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு 30,000 50,000 ரூபா வரைக்கும் டியூஷன் ஃபீஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பயோகெமிஸ்ட்ரிங்கிற பேர்லேயே இருக்குது. பயோங்கிறது ஃபர்ஸ்ட் வர்றது, பயாலஜி போர்ஷன் அதிகமாகவும் கெமிஸ்ட்ரி போர்ஷன் தேவையான அளவும் இருக்கக்கூடிய 2 கலந்த படிப்பு தான் வந்து பயோகெமிஸ்ட்ரி அப்படிங்கிற படிப்பு. பயாலஜிங்கிறதும் கெமிஸ்ட்ரிங்கிறதும் சயின்ஸில் இருக்கக்கூடிய வெவ்வேறு துறைகள். அப்போ இன்டர் டிசிப்ளினரி படிப்புன்னு சொல்லலாம். கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற சயின்ஸை வந்து பயாலஜியில் நம்ம அப்ளை பண்ணுறோம், இது அப்ளைடு சயின்சஸ் கேட்டகரியில் வர்ற படிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நீ யார் அப்படின்னு நம்மளையெல்லாம் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? மனிதன் அப்படிம்போம். ஆனால் இதைவே ஒரு டாக்டரோ பயோகெமிஸ்டோ என்ன தெரியுமா சொல்லுவாங்க? 65% ஆக்சிஜன், 18% கார்பன், 10% ஹைட்ரஜன், 3% நைட்ரஜன், 2% கால்சியம், 2% பாஸ்பரஸ் அண்ட் அதர் மினரல்ஸ் கலந்த கலவை நான் அப்படிம்பாங்க. நம்மெல்லாம் அடிபட்டாக்கா பிளட் வருதுன்னு கத்துவோம்.
இதே ஒரு பயோகெமிஸ்டோ இல்ல ஒரு டாக்டரோ இருந்தா என்ன தெரியுமா சொல்லுவாரு? அயனும், போர்பைரினும் கலந்த புரோட்டீன் வருதுன்னு தான் சொல்லுவாரு. ஏதாவது ஒரு மெத்தடாலஜில தானே நம்ம வந்து மருந்துகளை எல்லாம் உருவாக்க முடியும். லிவிங் திங்ஸுக்கு அது தாவரமாகட்டும், இல்ல மனிதனாகட்டும், இல்ல விலங்காகட்டும், அதுல நோய் வருதுன்னாக்கா, அதுக்கு மூல காரணமா என்ன இருக்கும்? வைரஸோ, பாக்டீரியாவோ, ஃபங்கஸோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பேரசைட் தான் வந்து அதுக்கு ஒரு மூல காரணமா இருக்கு. அப்ப இதுக்கு மருந்து அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாக்கா, எதன் மூலமாக இதனுடைய செயல்பாடுகளை செயலிழக்க செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு பேசிக்கான நாலேஜ் வேணும். அந்த பேசிக்கான நாலேஜுக்கு நம்ம அடாப்ட் பண்ற சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தா கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியை வச்சுட்டு நாம இதையெல்லாம் மூலக்கூறுகளா மாலிகூல்ஸா வந்து பிரிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எதிர்வினையாக்கக்கூடிய மாலிகூல்ஸ் அது கூட ஆட் பண்ணி ஆக்டிவா இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸை வந்து இன்ஆக்டிவ் பண்ணிடுறோம். இதுல முக்கிய பங்கு வகிக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி. பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் கலந்த படிப்பு. ஒரு செல் இருக்குன்னாக்கா அந்த செல்லை வந்து மைக்ரோ பயாலஜியில் அவங்க டிஎன்ஏ அதுக்கப்புறம் வந்து புரோட்டீன் இப்படியெல்லாம் வந்து அவங்க படிக்கிறாங்க. இதைவே பயோகெமிஸ்ட்ரியில் வந்து அதில் குளுக்கோஸ் இருக்குது, பாஸ்பேட் இருக்குது, இப்படி தான் வந்து படிப்பாங்க. இப்போ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன்னால டிசீஸை வந்து உருவாக்குது. அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எதனால வருது, அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, இதையெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து மைக்ரோ பயாலஜிங்கிற படிப்பில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த இன்ஃபெக்ஷனுக்கு எதிர்வினையாக்கக்கூடிய மருந்துகளாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸை கெமிக்கல் ஃபார்மேட்டில் மாற்றிட்டு அதுக்கு உண்டான ஆன்டி ரியாக்ஷன் கொடுக்கக்கூடிய கெமிக்கல்ஸை ஆட் பண்ணோம், மருந்து அப்படிங்கிற பேரில் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா தீங்கு விளைவிக்கக்கூடிய இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து இன்ஆக்டிவ் ஆயிருது. எம்பிபிஎஸ்ங்கிற படிப்பே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரோபயாலஜியும் பயோகெமிஸ்ட்ரியும் கலந்த ஒரு அட்வான்ஸ் லெவல் படிப்பு தான் வந்து எம்பிபிஎஸ் படிப்புன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரிங்கிறது 3 வருஷ படிப்பு. நீங்கள் பயாலஜியை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து ப்ளஸ் 2ல் படிச்சிருந்தீங்கன்னாக்கா இந்த பயோகெமிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். பொதுவாக லிவிங் ஆர்கானிசம் பாடியவே வந்து 3 விதத்தில் வந்து பிரிச்சிடுறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னாக்கா ஒன்று வந்து ஸ்ட்ரக்சுரல் பயாலஜின்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து என்சைமாலஜின்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து மெட்டபாலிசம். இந்த 3ம் கலந்தது தான் வந்து நம்ம லிவிங் ஆர்கானிசம்ஸில் நடக்கக்கூடிய பயோகெமிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம பாடி எடுத்துக்கோங்க, 65% நம்ம பாடியில் வந்து ஆக்சிஜன் இருக்குது. அப்போ அந்த ஆக்சிஜனை யார் கொடுக்குறாங்க நம்ம பாடியில்? லங்ஸ் வந்து அந்த ஆக்சிஜனை கிரியேட் பண்ணுது. நம்ம பாடி வந்து செல்லுனால கட்டமைக்கப்பட்டது, செல்லில் வந்து என்சைம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறோம். அப்போ அந்த என்சைம்ஸ் எல்லாம் யார் தயாரிக்கிறாங்க? உடம்புல இருக்கக்கூடிய நிறையா கிளான்ஸுக, நம்ம லிவர் ஆகட்டும் வேற நிறைய கிளான்ஸுகள்லாம் சேர்ந்து வந்து தேவையான என்சைம்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க. உடல் உறுப்புகள் வேலை செய்யணும் அப்படின்னாக்கா அவைகளுக்கும் வந்து சாப்பாடு வேணும் இல்லையா? அந்த சாப்பாடு யார் கொடுக்குறாங்க? நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து குடல் டைஜஸ்ட் பண்ணுது. அந்த டைஜஸ்ட்லேருந்து சக்திகள் வந்து வெளியில் எடுக்கப்பட்டு இந்த எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுக்கும் வந்து சப்ளை ஆயிடுதுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். செரிமானம் அப்படின்னு நடந்தது அப்படின்னாக்கா அதில் கழிவுகள் கூட இருக்கலாம். அந்த கழிவுகளை சுத்திகரித்து வெளியில் அனுப்புறதோட வேலை எது செய்யுது? கிட்னி செய்யுது. அப்போ இந்த எல்லாம் வேலை செய்யணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஆக்சிஜன் வேணும். அந்த ஆக்சிஜனை உடல் உறுப்புகள் எது மூலமாக பெறுது? ரத்தம் மூலமாக பெறுது. அப்போ அந்த ரத்தம் வந்து உடம்புக்குள்ளே சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற வேலையை யார் பார்க்குறாங்க? ஹார்ட் பண்ணுது. அப்போ ஹார்ட் வந்து ஒரு பம்பு. ஹார்ட்டு பிளட்டை பம்ப் பண்ணி அனுப்புது. லங்ஸ் வந்து ஆக்சிஜன் தயாரிக்குது. லிவர் மாதிரியான சுரப்பிகள் எல்லாம் வந்து என்சைம்ஸை தயாரிக்கிறாங்க. இவைகளுக்கு உண்டான உணவுகளை சக்தியை வந்து குடல் வந்து சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணி கொடுக்குது. குடல்லையும் நிறைய என்சைம்ஸ் எல்லாம் சுரக்குது. அப்புறம் கிட்னி வந்து சுத்திகரிக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டோட்டல் செட்டப்பில் வந்து நம்ம ஹியூமன் பாடி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து பயாலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர், என்சைமாலஜி, அதுக்கப்புறம் மெட்டபாலிசம். மெட்டபாலிசம்ங்கிறது வந்து உடலுக்குள்ள நடக்கக்கூடிய எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸுமே வந்து மெட்டபாலிசம்ங்கிறதுல கவரப் ஆயிருது. அப்போ இந்த 3 சேர்ந்து தான் வந்து நம்ம ஹியூமன் பாடி கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு வரக்கூடிய டிசீஸ்லேருந்து நம்மளை நாம் காப்பாற்றிக்கலாம். மனிதனோட தேவை அதிகமாக நம்மளுடைய வாழ்வியல் முறை மாறுது. வாழ்வியல் முறை மாறுறப்ப ஆரோக்கியம் அடிவாங்குது. ஆரோக்கியத்தில் பாதிப்பு வர்ற டயத்தில் மருத்துவத்துறை வந்து அதுக்கு தேவையான ஆராய்ச்சிகளை எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ மருத்துவத்துறைக்கு
ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தேவையான அறிவு இன்புட் கொடுக்கறது யாருன்னு கேட்டிங்கன்னாக்கா மைக்ரோபயாலஜி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டும் பயோகெமிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டும். ஆக்சுவலாக மைக்ரோபயாலஜி பயோகெமிஸ்ட்ரி ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து ஒரு எம்பிபிஎஸ் படிப்போட முக்கியமான பார்ட்டுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ டாக்டர்ஸுக்கு அதிகமாக படிக்கிறாங்கனாக்கா அவங்க வந்து இந்த மைக்ரோபயாலஜியும் நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க, பயோகெமிஸ்ட்ரியும் வந்து அவங்க தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க, எஸ்பெஷலி இன் அலோபதி மெடிசின்ல. ஏன்னா அலோபதி மெடிசின்ஸ் எல்லாம் மேக்சிமம் பயோகெமிக்கல் பேஸ்டு மெடிசன்ஸ் தான். இந்த பயோகெமிஸ்ட்ரி படிப்புல நீங்க என்னவெல்லாம் படிப்பீங்கன்னாக்கா ஃபண்டமெண்டல் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க. அதுல வந்து செல் பயாலஜி, மாலிகுலர் பயாலஜி இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்புறம் மெயினா இந்த பயோகெமிஸ்ட்ரியில டூல்ஸ் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு செமஸ்டர்ல படிப்பீங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதுக்கப்புறம் நீங்க இந்த பயோகெமிஸ்ட்ரி ஃபீல்டில் எந்த விதமான வேலைக்கு போனாலும் அதில் உபயோகப்படுத்தக்கூடிய மெயினான எக்யூப்மெண்ட்ஸை பற்றியும் டூல்ஸை பற்றியும் நீங்கள் வந்து இந்த படிப்பில் தெரிஞ்சுப்பீங்க. அப்புறம் பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸு இதெல்லாம் கூட படிப்பீங்க. இந்த பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி துறையில் வந்து ரொம்ப இப்போ பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹியூமன் சயின்ஸில் வந்து என்னென்னவெல்லாம் ரிசர்ச் நடக்குதோ அதில் அவங்க ஏஐயை கொண்டு வர்றாங்க அப்படின்னாக்கா அந்த ஏஐயில் இருக்கக்கூடிய முக்கியமான இன்புட்ஸ் எதுவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸும் தான் இருக்கும். செல் பயாலஜி, என்சைம்ஸு, மெட்டபாலிசம், பிளான்ட் பயோகெமிஸ்ட்ரி, நியூட்ரிஷனல் பயோகெமிஸ்ட்ரி, ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கு, ஹியூமன் ஃபிசியாலஜி, இம்யூனாலஜி, நம்ம உடம்புல சுரக்கிற ஹார்மோன்ஸை பற்றி படிக்கக்கூடிய எண்டோக்ரினாலஜி, இண்டஸ்ட்ரியல் பயோகெமிஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சுரல் பயோகெமிஸ்ட்ரி, கிளினிக்கல் பயோகெமிஸ்ட்ரி, என்வைரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் இந்த பயோகெமிஸ்ட்ரி படிப்பில் படிப்பீங்க. இது எல்லாமே ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து சொல்ல போனாக்கா ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு துறையில் வந்து உங்களுக்கு வேலைகளை அப்படியே இழுத்து கொடுக்கக்கூடிய டாப்பிக்குன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். மைக்ரோபயாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா அவங்க வந்து ஒரு டிசி எப்படி வருது, அந்த டிசி எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, அந்த டிசிக்கு காரணமான மைக்ரோ ஆர்கானிசம் எது, அது எந்த வகையான மைக்ரோ ஆர்கானிசம், இந்த வகையான மைக்ரோ ஆர்கானிசமாக இருந்ததுனாக்கா இந்த விதமான சிம்டம்ஸ் வரலாம், ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தால் இந்த மாதிரியான வியாதிகளாக இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லி கிளாசிஃபை பண்ணுறது, பேசிக்கான நாலேஜ் பூரா மைக்ரோபயாலஜி நமக்கு கொடுத்துருது. அப்போ இதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா இப்போ ஒரு வைரஸ் வருது, அந்த வைரஸில் வந்து எந்த விதமான புரோட்டீன் இருக்கு, அந்த புரோட்டீனோட கட்டமைப்பு என்ன, அப்போ அந்த கட்டமைப்பை உடைக்கிறது அப்படின்னாக்கா அந்த வைரஸை கொல்றதுக்கு சமம். அப்போ அந்த கட்டமைப்பை எப்படி உடைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வேற என்னென்ன கெமிக்கல் அது கூட ஆட் பண்ணலாம் அப்படின்னு அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த கெமிக்கல்ஸை ஒரு மருந்தாக வந்து நம்ம உடம்புல செலுத்தி இந்த வைரஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடுறோம். இப்போ கொரோனா வைரஸ் அப்படின்னு இருக்குதுன்னாக்கா அது அடிக்கடி உருமாறுறதுனால இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டாக்கா அதுக்கு சரியான மருந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது உருமாறுது அப்படிங்கிறது என்ன உருமாறுதுன்னா டிஎன்ஏ உருமாறுதாங்கிறது தெரியாது நமக்கு. ஆனால் வெளியில் இருக்கிற புரோட்டீன் வந்து உங்களுக்கு உருமாறிட்டே இருக்குது. அப்போ அந்த புரோட்டீன் உருமாறிட்டே இருக்கிறப்ப இவங்க என்ன அதில் வந்து என்னென்ன கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. இப்போ ஒரு கொரோனா வைரஸ் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அதிலோட புரோட்டீன் எல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம வந்து அதுக்கு மெடிசின் தயாரித்தோம் அப்படின்னாக்கா அது உடனே புரோட்டீனை மாற்றிருச்சு அப்படின்னு வைங்களேன், இந்த மெடிசின் போய் அதில் வந்து சரியாக வேலை செய்யுமாங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியாது. அப்போ கொரோனா உருமாறிட்டே இருக்குது அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரியான பாதிப்பை கொடுக்குன்னு பார்த்தாக்கா அதுக்கு ஒரு சூட்டபுளான மருந்தை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு அது வந்து அலோ பண்ணுறது இல்லைங்கிற மாதிரி நாம் வந்து புரிஞ்சுக்கலாம். கிளினிக்கல் பயோகெமிஸ்ட்ரிங்கிறது மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில், ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபார்மசிஸ்ட்டை வந்து ஷார்ட்டாக கெமிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கெமிஸ்ட்டுங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னாக்கா பயோகெமிஸ்ட்ரியை தான் வந்து அது ரெஃபர் பண்ணுது. அவர் வந்து ஒரு பயோகெமிஸ்ட். ஒரு டாக்டருக்கு படிக்கிற படிப்பாகட்டும் இல்லைன்னா ஃபார்மசியில் படிக்கிற படிப்பாகட்டும், நீங்கள் அதிகமாக படிக்கிற போர்ஷன் எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பயோகெமிஸ்ட்ரி தான் அதிகமாக படிப்பீங்க. இந்த பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி படிப்பில் நீங்கள் படிக்கிற டூல்ஸ் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து இந்த விதத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். இண்டஸ்ட்ரியல் பயோகெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்சுரைசேஷன் ஒன்று இருக்குது. பாலை வந்து 72 டிகிரிக்கு சூடாக்கி அதை வந்து ஒரு 15 செகண்ட் அந்த மாதிரி அந்த சூட்டில் ஹோல்ட் பண்ணி உடனே அதை ஒரு 4 டிகிரிங்கிற மாதிரி டெம்பரேச்சர் ஃபால் கண்டிஷனுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்கா
பாலில் இருக்கக்கூடிய நிறைய வித பாக்டீரியாஸ் எல்லாம் வந்து இன்ஆக்டிவ் ஆயிடுது. இண்டஸ்ட்ரியில் பயோகெமிஸ்ட்ரி இந்த மாதிரி ஃபுட் ப்ரிசர்வேஷனுக்கும் உணவுப் பொருட்களை தயாரிக்கிறதுக்கும் பயோகெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, ஒரு வேஸ்ட்டை வந்து ரீசோர்ஸஸாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறதே வந்து இந்த பயோகெமிஸ்ட்ரி மூலமாக தான் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் நீங்கள் நம்ம ஊரில் பார்த்துருக்கலாம். அந்த வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் அதிகமாக யூஸ் ஆகிற டெக்னாலஜி எதுன்னு பார்த்தீங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி. அதில் யூஸ் ஆகக்கூடிய மெட்டீரியல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸு. அதுக்கப்புறம் எந்த ஒரு பொருளையும் நீங்கள் மறுசுழற்சி பண்ணி அந்த மறுசுழற்சி மூலமாக அதை இன்னொரு பொருளாக உருவாக்குறீங்க அப்படின்னாக்கா அங்கே எல்லாமே வந்து உங்களுக்கு பயோகெமிஸ்ட்ரியும் மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் ஆக்டிவ் பார்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அக்ரிகல்ச்சுரல் பயோகெமிஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சுரல் ஃபீல்டில் விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பயிர்களை பூச்சி தாக்குதல், பலவிதமான நோய்கள் தாக்குதலுக்கு உள்ளாகிறது, அதுக்கப்புறம் மண்வளம் பாதிப்படைகிறது. இதெல்லாமே வந்து ஃபுட் ப்ரொடக்ஷனை வந்து பாதிக்குது. ஒரு பயிரை பூச்சியை தாக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கெமிக்கல்ஸை தெளிச்சிங்க அப்படின்னாக்கா அந்த கெமிக்கல் வந்து நிலத்துல போய் அந்த நிலம் வந்து உங்களுக்கு தன்னுடைய வளத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாயிருது. இப்போ இதுக்காக வேண்டிதான் வந்து பயோ ஃபெர்டிலைசர்ஸ் அப்படிங்கிற நுண்ணுயிரிகளால் உருவாகக்கூடிய உரங்களை வந்து இப்போ நிறையா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதே மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் பயோகெமிஸ்ட்ரியில் பிளான்ட் சயின்ஸில் நடக்குது. பயோகெமிஸ்ட் குறிப்பிட்ட வகையான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எடுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த கிரைஜீன் அப்படிங்கிற ஜீனை எடுத்து நெல், பயிர், பருத்தி இந்த மாதிரி இதுல எல்லாம் உட்செலுத்துறாங்க. அப்போ அது என்ன ஆகுதுன்னு கேட்டாக்கா பூச்சி மிச்சம் நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் அந்த பயிருக்கு வந்து அதிகமாகுது. மண்வளம் வந்து பாதிப்பு அடையிறதே இல்லை. விளைச்சல் நிறையா இருக்கு. கெமிக்கல் ஃபீல்ட்லேயும் பயோகெமிஸ்ட்ரி இருக்கு, இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டுலேயும் பயோகெமிஸ்ட்ரி இருக்கு, அக்ரிகல்ச்சுரல் ஃபீல்டுலேயும் பயோகெமிஸ்ட்ரி இருக்கு. என்வைரான்மெண்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சாயில் சயின்ஸ் ஆகட்டும், இல்லைனாக்கா பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே இந்த பயோகெமிஸ்ட்ரி டெக்னாலஜிஸும் எக்யூப்மெண்ட்ஸும் நிறையா யூஸ் ஆகுது. மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி அப்படின்னு நாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா மைக்ரோபயாலஜி வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸை பற்றி கிளியரான பிக்சர் கொடுத்துருது. இது இந்த மாதிரியான கட்டமைப்பு உள்ளது, இதில் இந்த மாதிரியான புரோட்டீன் இருக்குது, இது நல்ல பாக்டீரியா, இது வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா, இது வைரஸு, இது ஃபங்கஸ்ஸு, இது பேரசைட்டு, இப்படி எல்லாம் வந்து அவங்க கிளாசிஃபிகேஷன் பண்ணி அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு மைக்ரோபயாலஜியில் கொடுத்துட்றாங்க. பயோகெமிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இப்போ இதுக்கெல்லாம் தேவையான சொல்யூஷன்ஸு, இதனால் பாதிப்பு வந்தால் அந்த பாதிப்புக்கு தேவையான எதிர் மருந்து, அது நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாவாக இருந்ததா அதை எப்படி நம்ம இன்னும் வந்து நம்ம மனித குலத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரியான ஆராய்ச்சிகள் இப்படியெல்லாம் செஞ்சு பயோகெமிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா மைக்ரோ ஆர்கானிசத்தை வந்து நம்ம மனித சமுதாயத்துக்கு தீங்கிலிருந்து பாதுகாப்பாகவும் தேவையான இடங்களில் வந்து அதனுடைய பயன்பாடுகளை அதிகப்படுத்துகிற மாதிரியும் வந்து இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பயோகெமிஸ்ட் செய்கிறாங்க. ஆனால் இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பயோடெக்னாலஜிஸ்ட்டு. நம்ம அந்த கிரைஜீனை எடுத்து அந்த பஞ்சு செடியில் கொடுத்தோம்னாக்கா பஞ்சு செடியில் வரக்கூடிய காய் புழுங்கிறது வந்து வராமல் போயிடுது, பஞ்சு உற்பத்தி நல்லா இருக்குது, இப்படியெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அதை செயல்படுத்தணும் இல்லையா, அதை செயல்படுத்துறதுக்கு வந்து சம் மெட்டீரியல்ஸ் வேணும், சம் எக்யூப்மெண்ட்ஸ் வேணும். இதையெல்லாம் செய்யக்கூடிய இந்த மெக்கானிக்கல் பார்ட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா பயோடெக்னாலஜி. அப்போ மைக்ரோபயாலஜியும் பயோகெமிஸ்ட்ரியும் வந்து சயின்ஸ் பார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா டெக்னாலஜி பார்ட் வந்து பயோடெக்னாலஜி படிப்பு. டெக்னாலஜின்னு வந்துருச்சுனாலே உங்களுக்கு மிஷினரிஸ் வந்துடும், மெக்கானிசம்ஸ் வந்துடும், மெத்தடாலஜிஸ் வந்துடும், இம்ப்ளிமெண்டேஷன் இது வந்து செய்யக்கூடியது யாருன்னு கேட்டிங்கன்னாக்கா பயோடெக்னாலஜிஸ்ட் தான் வந்து இதை இம்ப்ளை பண்ணுறாங்க. இந்த மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி ரெண்டு சப்ஜெக்ட்டுமே நீங்கள் வந்து பயோடெக்னாலஜியில் படிப்பீங்க. ஜாப் ஏரியாஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னாக்கா கிளினிக்கல் பயோகெமிஸ்ட்ரிங்கிறதுனால உங்களுக்கு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் போகிற ஃபார்மா இண்டஸ்ட்ரி, மெடிக்கல் இண்டஸ்ட்ரி எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா வந்துடும். இண்டஸ்ட்ரியல் பயோகெமிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், அப்புறம் என்வைரான்மெண்டல் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு இந்த பயோகெமிஸ்டோட ரோல் வந்துடுது. அப்போ இந்த எல்லா ஏரியாலையும் வேலை கிடைக்கும். அக்ரிகல்ச்சுரல் பயோகெமிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சுரல் சம்மந்தமாக பயோ ஃபெர்டிலைசர் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த உயிரியல் பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த கிரைஜின் மாதிரியான ஜீனை எல்லாம் உட்பூத்தி நம்ம வந்து பயிர்களை வந்து பாதுகாக்கிறோம்.
அப்போ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஆராய்ச்சிகளும் நடக்குது, இம்ப்ளிமெண்ட்டும் நடக்குது. இந்த எல்லா ஏரியாலையும் வந்து பயோகெமிஸ்ட்ரிக்கு வேலை உண்டு. இது மட்டும் கிடையாது, கார்ப்பரேட் கம்பெனிகளும் வந்து நிறைய ஆராய்ச்சிஸ் பண்ணுறாங்க. ஆக்சென்சர் லைஃப் சயின்ஸ், இன்ஃபோசிஸ் லைஃப் சயின்ஸ், இந்த மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிகளும் வந்து இந்த லைஃப் சயின்ஸை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு வர்றாங்க. பப்ளிக் ஹெல்த்லேயே ஆகட்டும், பப்ளிக் ஹெல்த் என்டமாலஜினாக்கா பூச்சிகளை பற்றின படிப்பு, பூச்சிகளினால் வரக்கூடிய பாதிப்புகளை பற்றி படிக்கிறது என்டமாலஜி அப்படிங்கிறத ஒரு சப்ஜெக்ட். அந்த அந்த என்டமாலஜி பப்ளிக் ஹெல்த்துக்கு எப்படி டிஸ்டர்ப் ஆகுது, பப்ளிக் ஹெல்த் என்டமாலஜிலையும் வந்து பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜிஸ்ட்டு இவங்கெல்லாம் தான் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாங்க ஃபீல்டில். அப்போ இந்த பப்ளிக் ஹெல்த் ஏரியாலையும் வந்து உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு டீச்சிங்கில் பேஷனேட்டாக நீங்கள் இருக்கீங்க, டீச்சிங் ப்ரொஃபஷன் போகணும் அப்படின்னாக்கா ஒரு ஸ்கூலில் நீங்கள் வந்து பயாலஜி டீச்சராக ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு யூஜிலையும் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்ஸு, ஃபார்மசி, அலைடு ஹெல்த் சயின்ஸு, நர்சிங்கு எல்லாத்துலேயுமே இந்த பயோகெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் வந்து ஒரு பேப்பராக படிக்கிறாங்க. அப்போ இந்த எல்லா படிப்பு சொல்லி கொடுக்குற காலேஜ்லேயும் நீங்கள் வந்து ப்ரொஃபஸராக, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும். இன்ஜினியரிங் எடுத்துக்கோங்க, இன்ஜினியரிங்லேயும் பயோடெக்னாலஜிங்கிற சப்ஜெக்ட் இருக்குது. அவங்க இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, அந்த இண்டஸ்ட்ரியல் இம்ப்ளிமெண்டேஷன், மிஷினரிஸை பற்றி நிறையா படிப்பாங்க. அங்கேயும் பயோகெமிஸ்ட்ரிக்கு ஃபேக்கல்ட்டி பொசிஷன் தேவைப்படுது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பயோகெமிஸ்ட்ரிங்கிறது வேர்ல்டு வைடு நிறையா டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய கண்ட்ரீஸில், எஸ்பெஷலி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில், சவுத் அமெரிக்கா கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து வைடனான படிப்பே கிடையாது. அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன படிப்பு, நார்மல் படிப்புக்கு தான் அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நுணுக்கமான படிப்புகள், மைக்ரோபயாலஜி ஆகட்டும், பயோகெமிஸ்ட்ரி ஆகட்டும், இந்த மாதிரி நுணுக்கமான படிப்புகள் எல்லாம் வந்து அங்கே பார்த்தீங்கன்னாக்கா எம்பிபிஎஸ் லெவலில் தான் வந்து அவங்க படிக்கிறாங்க. ஆனால் எல்லா இடத்துலையுமே வந்து எம்பிபிஎஸ் படித்த கேண்டிடேட்ஸ் தான் வந்து வேலை செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. வேற ஏரியாஸில் மைக்ரோபயாலஜிஸ்ட் மட்டும் தேவைப்படலாம், பயோகெமிஸ்ட் மட்டும் தேவைப்படலாம். அப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு வந்து உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பயோகெமிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா இருக்குது. அப்புறம் ஆர்என்டி லேப்ஸ் ஆகட்டும், கியூசி லேப்னு சொல்கிற குவாலிட்டி கண்ட்ரோல் லேப்ஸ் ஆகட்டும், இதுலையெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரி, பீவரேஜஸ் இண்டஸ்ட்ரி, ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி, இது எல்லாத்துலேயுமே வந்து ஆர்என்டி அண்ட் கியூசி லேபில் வேலை செய்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோபயாலஜிஸ்ட்டும் பயோகெமிஸ்ட்டும் தான். நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனலில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸு ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு படிப்பையும் யார் சொல்லித்தர்றாங்களோ அவங்க மூலமாகவே நம்ம டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில் நான் இப்போ நாமக்கல்லேருந்து கரூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய பிஜிபி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கிற ஆட்டானமஸ் காலேஜான பிஜிபி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பயோகெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன். பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி படிப்பை பற்றி நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்கறதுக்கு நம்ம கூட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பயோகெமிஸ்ட்ரி டாக்டர் தீப்தி கவிராஜ் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரிங்கிற படிப்பை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி எலிஜிபிலிட்டி என்னன்னா +2 பாஸ் ஆயிருக்கணும் வித் பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி. அவங்க வந்து +2 லெவலில் பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும், பாஸ் இன் +2, தட் இஸ் த க்ரைட்டீரியா. அப்புறம் இங்கே வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுக்கணும். பேஸ்ட் ஆன் தட் நாங்கள் அவங்களுக்கு அட்மிஷன் கொடுத்துடுவேன். அவ்வளோதான். இந்த கோர்ஸ் பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி கோர்ஸோட டியூரேஷன் வந்து 3 வருஷம் தான் அதோட டியூரேஷன். அப்புறம் ஃபீஸ் வந்து நம்ம காலேஜில் வந்து ரொம்ப கம்மி தான், 30,000க்கு உள்ளதான் வரும், ஒரு 29,000 அவ்வளோதான் வரும். 29 to 30,000 அவ்வளோதான் ஆனுவல் ஃபீஸ். ஒரு வருஷத்துக்கு அவ்வளோ ஃபீஸ் தான் ஆகும். அப்புறம் எஸ்சி எஸ்டிக்கு எல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் எல்லாமே எலிஜிபிள் தான். அப்புறம் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து புதுமை பெண் திட்டம்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, அதுவும் வந்து நம்ம காலேஜில் அவைல் பண்ணிடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு பயோகெமிஸ்ட்ரி என்னன்னு சொல்கிறேன். பயோகெமிஸ்ட்ரி இஸ் த ஸ்டடி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். லிவிங் ஆர்கானிசம்னா என்ன? பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், அதுதான். அப்போது நம்ம வந்து பிளான்ட்ஸை பற்றியும் அனிமல்ஸை பற்றியும் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். 92 அந்த மாதிரி டைம்லலாம் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் தான் இருந்துச்சு. பட் அப்புறம் சயின்ஸ் வந்து ரொம்ப டெவலப் ஆக பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து கம்பைன் பண்ணி பயோகெமிஸ்ட்ரி இட்ஸ் அ வெரி ப்ராட் சப்ஜெக்ட். அவ்வளோ குவாலிட்டியான ஒரு சப்ஜெக்ட். நீங்கள் வந்து அது படிச்சோன்னா
இவ்வளோ பிளான்ட்டை பற்றி அனிமலை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்கிறதுனால வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. நான் என்ன சொல்லுன்னா, வேர்ல்டுல பெஸ்ட் சப்ஜெக்ட் பயோகெமிஸ்ட்ரின்னு தான் சொல்லுவேன். எம்எஸ்சி எல்லாம் எடுத்துன்னா அவங்க ஸ்கோப் வந்து வேற லெவல். அவங்க வந்து ரொம்ப பெரிய லெவல்லே போயிடலாம். அவங்களுக்கு ரிசர்ச் இப்போ நிறைய டிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அப்புறம் கேட் எக்ஸாம், தென் நெட் எக்ஸாம், எம்எஸ்சி முடிச்சுன்னா அதெல்லாம் முடிச்சுன்னா அவங்களுக்கு காலேஜில் எல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். பயோகெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் அவங்க என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து பயோமாலிக்யூல்ஸ், அதுதான் ஃபஸ்ட்டு பேப்பர். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரியில் தே வில் பி ஸ்டடிங் அபவுட் பயோமாலிக்யூல்ஸ். இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பயோகெமிஸ்ட்ரின்னா கெமிஸ்ட்ரி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். அப்படின்னா அதில் கெமிஸ்ட்ரின்னா என்ன, லிவிங் ஆர்கானிசம்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அதில் பிளான்ட்டோட கெமிஸ்ட்ரி அப்படின்னா பிளான்ட்டோட பாடி இஸ் மேட் அப் ஆஃப் வாட், பிளான்ட் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், லிப்பிட்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். அதே மாதிரி அனிமல் பாடி, நம்ம பாடியில் ஒவ்வொரு செல்லும் வந்து கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், லிப்பிட்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்னால தான் அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப். இப்போ வந்து இப்போ ஒரு பில்டிங்னா அதுக்கு வந்து பிரிக்ஸ் வச்சு தானே, அதே மாதிரி நம்ம பாடி வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்ஸ். த செல் இஸ் மேட் அப் ஆஃப் ஆல் தீஸ் பயோமாலிகூல்ஸ். அதுதான் அவங்க ஃபஸ்ட்டு பயோமாலிகூல்ஸை பற்றி படிக்கிறது வந்து பேசிக் பேப்பர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பேப்பராக இருக்கும். செகண்ட் ரெண்டாவது செமஸ்டரில் மெயினாக வந்து அவங்க டூல்ஸ் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரின்னு ஒரு மேஜர் பேப்பர் தான் படிக்கும். அது என்னென்னா பயோகெமிஸ்ட்ரினாலே இட் இஸ் அ ரிசர்ச் சப்ஜெக்ட். எந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் போனாலும் எக்யூப்மெண்ட் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு வந்து அவங்கள வி ஆர் மேக்கிங் தம் ரெடி டு ஹேண்டில் த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் வி ஹாவ் எ வெல் எஸ்டாப்ளிஷ்ட் லெபோரட்டரி இன் அவர் டிபார்ட்மெண்ட். ஸோ இதில் வந்து டூல்ஸ் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி தான் மெயினாக வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ரிசர்ச்சுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போடுறது தான் இந்த டூல்ஸ் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி. ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது வாட் இஸ் இட்ஸ் பிரின்சிபல், ஹவு டஸ் இட் ஒர்க், அந்த மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து மீன்ஸ் இட்ஸ் அ வெரி குட் ஃபவுண்டேஷன் ஃபார் தம் டு பி அ ரிசர்ச்சர். அந்த மாதிரி இந்த செகண்ட் செமஸ்டரில் அப்புறம் வந்து இவங்களுக்கு பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நாங்கள் வந்து வி ஆர் கிவிங் தம் வெரி ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இன் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் த செகண்ட் செமஸ்டர். பயோஸ்டாட்டிக்ஸ் இப்போ வந்து த டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வருது. எல்லாத்துலேயுமே வந்து கம்ப்யூட்டேஷனல் பயாலஜினால இப்போ ஏஐ வரும்போது வந்து கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி தான் வரும். அப்போ அதுலெல்லாம் வந்து பயோஸ்டாட்டிக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயில்டாகவே நம்ம வந்து பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கு. தேர்ட் செமஸ்டரில் வந்து உங்களுக்கு செல் பயாலஜி அண்ட் என்சைம்ஸ் இந்த 2 பேப்பர் தான் பயோகெமிஸ்ட்ரி பேப்பராக மேஜர் பேப்பராக வரும் சார். அதில் இந்த செல் பயாலஜினா நம்ம நான் சொன்ன பாடிஸ் மேட் அப் ஆஃப் செல்ஸ், அந்த செல்லோட என்னென்ன செல்லோட ஃபுல் டீட்டெயில்ஸ், விச் ஆர் த ஆர்கனல்ஸ், விச் ஆர் த செல் ஆர்கனல்ஸ், தென் வாட் இஸ் அ ஸ்ட்ரக்சர், வாட் இஸ் இட்ஸ் ஃபங்க்ஷன், செல்லில் வந்து வாட் அண்ட் ஆல் இஸ் ஹேப்பனிங் இன் அவர் செல்ஸ், அந்த மாதிரி இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பேப்பர். அண்ட் நெக்ஸ்ட் அது வந்து ஃபஸ்ட்டு பேப்பர். அடுத்து வந்து என்சைம்ஸ்னால் ஈச் அண்ட் எவ்ரி செல்லில் வந்து என்சைம்ஸ் இருக்குது. மெயினாக மெட்டபாலிசமில் ஈச் அண்ட் எவ்ரி பாத்வேயில் வந்து என்சைம்ஸ் ஆர் இன்வால்வ்டு. அப்போ என்சைம்ஸ்னா என்ன, அதோட ஃபங்க்ஷன், அதோட ஸ்ட்ரக்சர் டீட்டெயில்டாக தே ஆர் ஸ்டடிங் அபவுட் என்சைம். இதெல்லாம் வந்து அவங்கள வந்து ரொம்ப ஸ்ட்ராங் நாலேஜ் டீட்டெயில்டாக வந்து நல்ல ஒரு ஜென்ரல் பயோகெமிஸ்ட்ரிக்கு ஒரு டு பி அ ரிசர்ச்சர் தே ஆர் பிகமிங் வெரி ஸ்ட்ராங் இன் தி தேர்ட் செமஸ்டர். அப்புறம் வந்து ஃபோர்த் செமஸ்டரில் மெயினாக வந்து இன்டர்மீடியரி மெட்டபாலிசம் அண்ட் பிளான்ட் பயோகெமிஸ்ட்ரி 2 பேப்பர் தான் வரும். இன்டர்மீடியரி மெட்டபாலிசம்னா இப்போது வி ஆர் டைஜஷன், ஆஃப்டர் டைஜஷன் வந்து அந்த ஃபுட்டுலேருந்து எப்படி எனர்ஜி, ஹவு டு ரிலீஸ் எனர்ஜி. இப்போ அது ஒரு இட்ஸ் எ மேஜர் வாட் டு சே, இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். எப்படி அந்த ஃபுட்டுலேருந்து வி நீட் எனர்ஜி டு டூ ஒர்க். இப்போ அந்த எனர்ஜி எப்படி ரிலீஸ் ஆகும், அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, கார்போஹைட்ரேட்லேருந்து எப்படி எனர்ஜி ரிலீஸ் ஆகும், அந்த மாதிரி டீட்டெயில்டாக ப்ரோட்டீன்லேருந்து ஹவு எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட், all those pathways they are studying in detail in the intermediary metabolism paper. Next is plant biochemistry. Plant biochemistry means it's only about plants. Plants la enna biochemistry la vanna enna what are all the processes and all the how to stress management, all those in detail vanna plant biochemistry nu paper irukku. It's also very useful for them.
to be a plant scientist. There are many agriculture courses, but எல்லா அக்ரிகல்ச்சர் காலேஜிலுமே வந்து ஒரு பயோகெமிஸ்ட்ரி ஃபேக்கல்ட்டிஸ் ரிக்வயர்டு. அப்போ இப்போ பயோகெமிஸ்ட்ரி படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் பயோகெமிஸ்ட்ரியிலும் they can get a job. Agriculture college வந்து they can go as faculty. Then soil science labல வந்து they can do work. அப்புறம் பயோகண்ட்ரோல் லேபெல்லாம் இருக்கும். பயோகண்ட்ரோல்னா நுண்ணுயிர் உரங்கள் அதெல்லாம் வந்து இட்ஸ் பியூர் பயோகெமிஸ்ட்ரி. அதனால அந்த பிளான்ட் அந்த அக்ரின்னு கோர்சஸ் இருந்தாலும் பயோகெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டுக்கு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டிலும் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி, வைட் ஆப்பர்ச்சுனிட்டியாகவே அவங்களுக்கு இருக்குது. To make them ready to work in all those, we are giving this paper, plant biochemistry paper. It's a detailed, very good paper for them to be very strong in plant biochemistry field. My name is Satyavarshini. I am studying in 3rd BSc Biochemistry. நான் வந்து 12th படிக்கும்போது பயோமேக்ஸ் குரூப் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு அப்போ இருந்தே வந்து பயாலஜி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி எனக்கு பிடிக்கும். எனக்கு வந்து பயாலஜி எடுத்து அதில் வந்து நல்ல அது சம்மந்தமாக படிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து பயோகெமிஸ்ட்ரி செலக்ட் பண்ணேன். பயோகெமிஸ்ட்ரி செலக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து கெமிஸ்ட்ரி அதிகமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. இப்போ வந்து பயாலஜியில் நம்ம வந்து கெமிஸ்ட்ரிக்கல் என்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் படிக்கிறோம். ரொம்ப வந்து கெமிஸ்ட்ரி மாதிரி போரிங்காக இல்லை. பயாலஜி தான் அதிகமாக இருக்குது, கெமிஸ்ட்ரி வந்து கண்டென்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது. பயோகெமிஸ்ட்ரி படிக்கிறனால நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நான் ஒரு டிகிரி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பயோகெமிஸ்ட்ரி எடுத்தேன். ஆனால் பயோகெமிஸ்ட்ரியில் வந்து இவ்வளோ ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் வந்து நான் பயோகெமிஸ்ட்ரி எடுத்து தான் எனக்கு தெரிஞ்சுது. பயோகெமிஸ்ட்ரி வந்து நம்ம படிக்கிறதுனால நமக்கு நல்ல ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் கிடைக்குது. நம்மளை பற்றியே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியுது. பிளான்ஸில் வந்து அதில் என்னென்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அந்த மாதிரி எல்லா இதுலேயுமே வந்து பயோகெமிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு பார்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய அக்ரிகல்ச்சர், நர்சிங், ஃபார்மசி, அதுக்கப்புறம் மெடிக்கல், எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் இயரில் பயோகெமிஸ்ட்ரி பேப்பர் இருக்கும். அந்த பயோகெமிஸ்ட்ரி பேப்பர் அப்படிங்கிறது அவ்வளோ வேல்யூவான பேப்பர், ரொம்ப பேசிக்கான பேப்பர். ஸோ பயோகெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட்டு. நான் வந்து பயோகெமிஸ்ட்ரி வந்து ஒரு டிகிரியாக எடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஓல்டு சப்ஜெக்டாக இருந்தாலும் இப்போவும் வந்து எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான சப்ஜெக்டாக இருக்குது. ஸோ வந்து எனக்கு பயோகெமிஸ்ட்ரி எடுத்தது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் நான் எம்எஸ்சி, பிஹெச்டி அந்த மாதிரி பண்ணி டாக்டரேட் பண்ணணும், நிறைய ரிசர்ச் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து இங்கே நான் படிக்கிறது மூலிமா நான் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்புறம் வந்து 4th செமஸ்டரில் அவங்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் நாங்கள் கொடுத்துருக்கு. தட் இஸ் 30 days ட்ரைனிங், 1 month ட்ரைனிங். அதில் எப்படின்னா தே வில் கோ டு சம் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அண்ட் தே வில் ஒர்க் தேர். ஒரு ப்ராஜெக்ட்ல எல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு that why we are giving usually வந்து graduation level எல்லாம் இந்த internship எல்லாம் most of the colleges it will not be there, but we are making them ready to go for work. how to படிக்கிறதோட எப்படி வேலை செய்யணும், என்னென்ன இப்போ ரிசர்ச் இன்ஸ்டியூட்லாம் how to do work அவங்க நல்ல எஸ்பெஷலி இந்த லேர்னிங் ஸ்டேஜில் வந்து அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். தென் they have to submit a report that we will evaluate. அதுக்கு மார்க் இருக்கும். ஸோ அது வந்து இட்ஸ் ஒரு வொக்கேஷ்னல் ட்ரைனிங் மாதிரி ஒரு இன்டர்ன்ஷிப் இருக்குது. அது வந்து 4th செம்மில். இனி வந்து ஃபைனல் இயர் மீன்ஸ் 5th செமஸ்டரில் என்னென்ன பேப்பர்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். மெயினாக வந்து மாலிகுலர் பயாலஜினா வந்து நம்ம செல் பயாலஜி லாஸ்ட் செம்மில் படிச்சாச்சு. அப்புறம் செல்லுக்குள்ளே டிஎன்ஏ, ஆர்என்ஏ, மாலிகுலர் பயாலஜி எல்லாத்துக்குமே தெரியும். இட்ஸ் very important. They are studying in detail about replication, DNA எப்படி ஒரு செல்லில்னு எப்படி 2 செல்லு வருது, DNA replication, transcription, translation, all those வந்து அவங்க இந்த பேப்பரில் படிச்சிடும். இட்ஸ் a very useful and interesting paper. அடுத்து வந்து கிளினிக்கல் பயோகெமிஸ்ட்ரினா எல்லாத்துக்கும் இட்ஸ் known to everyone. கிளினிக்கல் லேபில் என்னென்ன வாட் இஸ் த ரோல் ஆஃப் எ பயோகெமிஸ்ட் இன் எ கிளினிக்கல் லேப், அதுக்கு வி ஆர் மேக்கிங் தம் ரெடி டு பி எ கிளினிக்கல் பர்சன். த பயோகெமிஸ்ட் ஹூ இஸ் ட்ரெயின் டு ஒர்க் இன் எ கிளினிக்கல் லேப், அதுதான் கிளினிக்கல் பயோகெமிஸ்ட்ரியில் வந்து தே ஆர் ஸ்டடிங் இன் டீட்டெயில். அடுத்த பேப்பர் வந்து நியூட்ரிஷனல் பயோகெமிஸ்ட்ரினா தட் இஸ் ஒன் ஆஃப் த பிரான்ச் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி. ஃபுட்டில் வாட் ஆர் ஆல் த நியூட்ரியன்ஸ்,
அந்த மாதிரி என்னென்ன carbohydrate, which are the food which contain carbohydrate, which are the food which is rich in protein, அந்த மாதிரி நமக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கணும்னா கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் எல்லாமே வேணும். அப்போ அது எந்த ஃபுட்டு, பேலன்ஸ் டயட், ரோல் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ், அதில் இந்த நியூட்ரிஷனல் ஃபுட் பயோகெமிஸ்ட்ரி எல்லாம் வந்து நிறைய, அது இட்ஸ் எ branch of biochemistry. Food biochemistry வந்து lots of scope for the biochemistry students. They can put food processing, food preservation, then அந்த மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரியில் biochemistry has very good opportunity. அது வந்து they will study in the nutritional biochemistry paper. Next is genetic engineering. Genetic engineering, it's very emerging topic. It's biochemistry has very good role in genetic engineering. That means the what DNA, how to modify genetically modified plants, then nuclear medicine, all those genetic engineering one they are studying in detail in that paper. அடுத்த பேப்பர் வந்து ஹியூமன் ஃபிசியாலஜி. ஹியூமன் ஃபிசியாலஜின்னா ஹியூமன் பீயிங்கில் வாட் ஆர் ஆல் த ஃபிசியாலஜிக்கல், ஃபிசியாலஜின்னா என்ன, டைஜஷன், தென் த சர்க்குலேட்டரி சிஸ்டம், எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம், அந்த மாதிரி வாட் நம்ம பாடியில் என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து ஒன் பை ஒன் தே ஆர் ஸ்டடிங் இன் டீட்டெயில். இது வந்து மெடிக்கல் கோடிங் வந்து பயோகெமிஸ்ட்ரியோட லிங்க்டு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ ஜஸ்ட் ஒரு கிராஜுவேஷன் இருந்தால் பயோகெமிஸ்ட்ரி பீப்புள் கேன் கோ ஃபார் மெடிக்கல் கோடிங். The human physiology will give very good base for all those. These are all the papers they are studying in the 5th semester. Then அடுத்து வந்து லாஸ்ட் செமஸ்டர் 6th semester. 6th செமஸ்டரில் வந்து they are studying about immunology. Immunology என்ன? Immunology means நமக்கு வந்து what to say, எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவோம். இம்யூனிட்டி, நமக்கு இம்யூனிட்டி மீன்ஸ் வாட், ஹவு டு ப்ரிவெண்ட் இன்ஃபெக்ஷன். ஒரு ஆர்கானிசம் வந்து நம்ம பாடியை வந்து இன்ஃபெக்ட் பண்ணும், அதை பற்றி ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன், ஆல் தோஸ் they are studying in detail in the immunology paper. Then bioinformatics and nanotechnology. இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும்போது கம்ப்யூட்டேஷனல் பயாலஜியில் வந்து bioinformatics has a major role. We are training them, seeing the scope of bioinformatics. We are giving them very well trained. We are making them very well trained in bioinformatics so that they can specialize in that in future and they can go for computational biology field. So it's related to AI. So it's very important paper, very interesting, and we are giving them a very good foundation in bioinformatics. Then industrial biochemistry. Industrial biochemistry means main one fermentation, ethanol production, then compost, waste can be recycled to compost, waste management, அந்த மாதிரி நிறைய வேஸ்ட் ப்ராடக்ட்லேருந்து எப்படி வேஸ்ட் டு ரிசோர்ஸ், ரீசைக்ளிங், தென் ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள், அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட். இண்டஸ்ட்ரினா ஒரு தே கேன் பேஸ்ட் ஆன் திஸ் பேப்பர் தே கேன் பி என்டர்பிரினர். சொந்தமாக ஏதோ பிஸ்னஸ் தொடங்கினதுக்கெல்லாம் நிறைய ஐடியா ரிலேட்டட் டு பயோகெமிஸ்ட்ரி தே வில் கெட் ஃப்ரம் திஸ் இண்டஸ்ட்ரியல் பயோகெமிஸ்ட்ரி பேப்பர். தென் pharmaceutical biochemistry. Pharmaceutical biochemistry na medicine industry. Medicine industry lo vanna biochemistry has a very leading role. So they can go for drug research and the pharmaceutical industry பத்தி அதை பற்றி டீட்டெயில்டாக வந்து pharmaceutical biochemistry. இப்போ கொரோனா டைம்லலாம் வந்து வேக்சின் வாஸ் அதெல்லாம் வந்து இட்ஸ் பயோகெமிஸ்ட்ரி. பயோகெமிஸ்ட்ரி பீப்புள் ஆர் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் டு இன்வென்ட் த vaccine. So immunology and pharmaceutical biochemistry ரெண்டும் combine பண்ணி they can do all this vaccine production, pharmaceutical line எல்லாம் they will get a good training in this paper. Then endocrinology, about hormones, which are the hormones in our body, all those they are studying in the endocrinology paper. And at the end of the semester they have to go again, they have to go and do a project. And they have to again we are sending them in the last semester for a project work. They will go to some research institute and do a project. We will send them to good research institutes and they will apply, they will get selection and they will get very good training that will make them very strong people and they will get a
very good foundation to be a scientist or a professor. Very good background. It's a very learning process. After completing, they have to come with a report that we will evaluate, and there is one that is a must. So that also is making them very strong. And our experience, what is most of the students are getting placed in the institute where they are doing their research. ப்ராஜெக்ட் வந்து இப்போ வந்து அந்த ஸ்டூடெண்ட் வித் நல்ல இன்வால்மெண்ட்டோட அந்த ப்ராஜெக்ட் அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் பண்ணுங்க, அவங்க வந்து ஒன்ஸ் தே கெட் இம்ப்ரெஸ்ட் அவங்களே வந்து இவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துடும். தே வில் செலக்ட் தம், தே கேன் கெட் அ பிளேஸ்மெண்ட் ஆல்சோ. ஒரு ஜாப் ஆஃபரே கிடச்சிடும். அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம காலேஜிலேருந்து அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு போனவங்க அந்த இன்ஸ்டியூட்லேயே பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஜாப்புக்கு ஒரு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்குது. நல்ல இன்வால்மெண்ட்டோட இஃப் யூ கேன் இம்ப்ரெஸ் தம், they will definitely give you an opportunity. For example, you can go as a research associate or a junior research fellow. அந்த மாதிரி they will, when they ஒரு புது ப்ராஜெக்ட் வந்ததுன்னா உங்களே ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களே எடுத்துடுது. அந்த மாதிரி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இந்த ப்ராஜெக்ட் ஒரு வே தான். இன் அடிஷன், இன் ஈச் அண்ட் எவ்ரி செமஸ்டர், ஃபஸ்ட் டு 6th செமஸ்டர்ல ஒவ்வொரு பேப்பருக்கும் வந்து அசைன்மெண்ட் அண்ட் செமினார் இருக்குது. இப்போ வந்து அவங்க வந்து ஒரு அசைன்மெண்ட் எழுதணும். ஒரு ஃப்ரம் த சிலபஸ் நம்ம ஒரு டாபிக் கொடுத்துட்டோம், தே ஹேவ் டு ப்ரிப்பேர் அன் அசைன்மெண்ட். அதுக்கு வந்து வி வில் இன்டர்னல் மார்க் இஸ் பேஸ்ட் ஆன் தட். அப்புறம் செமினார் ஸ்டூடெண்டே வந்து கிளாஸ் எடுக்க வச்சிருவேன். இப்போ வந்து அவங்க ஹவு டு ஃபேஸ் த ஆடியன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு ஸ்டேஜ் ஃபியர் எல்லாம் இல்லாமல் ஸ்மார்ட்டாக ஃபஸ்ட்டு செம்லெல்லாம் கொஞ்சம் பயத்தோட தான் வரும். ஃபைனல் செமஸ்டரில் அவங்க நல்ல வெல் ட்ரெயின்டாக தே வில் டேக் செமினார். அண்ட் ஒன்ஸ் தே கம்ப்ளீட் த பிஎஸ்சி, தே வில் பிகம் ரெடி டு do anything, and they can do higher studies also, and they can get a good placement. என் பேர் வந்து சுஜிதா. நான் வந்து செகண்ட் இயர் பயோகெமிஸ்ட்ரி படிச்சுட்ருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும்னு நினச்சப்போ வந்து கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக நிறைய இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா எல்லாம் லிவிங் ஆர்கானிசம்ஸோட பயோமாலிகூல்ஸ் பற்றி படிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட் இயரில் வந்துட்டு பேசிக்ஸ் படித்தேன். செகண்ட் இயரில் வந்துட்டு செகண்ட் செம்மில் வந்துட்டு டூல்ஸ் பற்றி படித்தேன். அதில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் என்ன இருக்குது, என்னென்ன டூல்ஸ் இருக்குது அதை பற்றி படிச்சுட்டு இருந்தேன். தேர்ட் செம்மில் வந்துட்டு செல் பயாலஜி பற்றி படித்தேன், என்சைம்ஸ் பற்றி படித்தேன். இப்போ வந்து 4th செம்மில் இன்டர்மீடியரி மெட்டபாலிசம்ஸ் படிச்சுட்ருக்கேன். மெட்டபாலிசம்ஸ்னால் வந்துட்டு பாடியோட அந்த பாடி வந்து ஃபுட்டை எப்படி டைஜஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் இப்போ நான் படிச்சுட்ருக்கேன். அப்புறம் பிளான்ட் பயோகெமிஸ்ட்ரி படிச்சுட்ருக்கேன். பிளான்ட் பயோகெமிஸ்ட்ரி வந்து பிளான்ட்ஸில் வந்து என்னென்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது அதை பற்றி படிக்கிறது தான். நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இவ்வளோ இன்ட்ரெஸ்டடான சப்ஜெக்டாக இருக்கும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் இப்போ வந்து பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்னோடய பாடியை பற்றி நானே தெரிஞ்சுக்கிறனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்னுமே இதுக்கு மேலே எம்எஸ்சி போட்டு அதுக்கு மேலே ஏதாவது ஒரு ரிசர்ச் லேப் போகணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. இப்போ வந்து பயோகெமிஸ்ட்ரி படித்தா என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ மெயினாக ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபஸர், இஃப் தே கம்ப்ளீட் எம்எஸ்சி வித் நெட், தே கேன் பி எ ப்ரொஃபஸர். இப்போ ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாபு நாட் ஓன்லி இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். பயோகெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜில் தேர் இஸ் ஒன் பேப்பர், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி. தே கேன் ஒர்க் இன் அக்ரிகல்ச்சர் காலேஜ், நர்சிங் காலேஜ், ஃபார்மசி காலேஜ், அலைட் ஹெல்த் சயின்ஸ் காலேஜ். அப்புறம் வந்து எல்லா என்ஜினியரிங் காலேஜஸ்லையும் வந்து பயோகெமிஸ்ட்ரிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த மாதிரி நிறைய எல்லா நாட் ஓன்லி சயின்ஸ் பயோகெமிஸ்ட்ரி, ஒரு ப்ரொஃபஸர் ஒரு லெக்சர் இன் பயோகெமிஸ்ட்ரி இல்லை, அவங்க வந்து எல்லா ஃபீல்டுலையுமே வந்து பயோகெமிஸ்ட்ரிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ரொம்ப வைட் ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேர்த்துக்கு இதை பற்றி அவேர்னஸ் இல்லை. இப்போது எல்லோரும் வந்து மெடிக்கல் இன்ஜினியரிங் இல்லைன்னா இப்போ மோஸ்ட்லி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரி எல்லாம் அதில் தான் ஜாப். பட் பயோகெமிஸ்ட்ரிக்கெல்லாம் வந்து இட்ஸ் லிங்க்டு டு ஆல் திஸ். அப்போது அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. வந்து ரொம்ப ஒரு இது ஈஸியாக ஒரு ஷார்ட்கட்டில் ஒரு ஜாப் கிடைக்கும். அப்புறம் இஃப் தே டூ பிஹெச்டி, லைக் தெர் இஸ் நோ லிமிட், ஸ்கை இஸ் த லிமிட்னே சொல்லல. ஒரு குவாலிட்டி பயோகெமிஸ்ட்ரிக்கு வந்து
sky is the limit. அப்படிதான் நான் சொல்லி, it is one of the best subjects. If the student is interested in biology and chemistry, they can opt it and they can shine well. இது வந்து ஒன் ஆஃப் த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இப்போ கவர்மெண்ட்லேயும் வந்து ப்ரொஃபஸராக போகலாம், டீச்சிங் ஜாப், கவர்மெண்ட் ஜாபும் கிடைக்கும். அப்புறம் இந்த கேந்திரிய வித்யாலயா கேவிஸ்லாம் வந்து பயோகெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி டீச்சருக்கு வந்து பயோகெமிஸ்ட்ரி இஸ் எலிஜிபிள். ஒகேஷ்னல் ஹையர் செகண்டரியிலெல்லாம் பயோகெமிஸ்ட்ரி பர்சன் கேன் கோ. தென் கெமிஸ்ட்ரி தே கேன் டீச். ஸ்கூல் லெவல், காலேஜ் லெவல், கவர்மெண்ட்ல எல்லாம் வந்து பயோகெமிஸ்ட்ரி பீப்புள் ஆர் எலிஜிபிள் ஃபார் டீச்சிங். எம்எஸ்சி வித் நெட் இருந்தாலே தே கேன் கெட் கவர்மெண்ட் ஜாப் இன் காலேஜஸ். அது ஒரு வைட். தென் கிளினிக்கல் ஃபீல்டு, அஸ் அ கிளினிக்கல் பயோகெமிஸ்ட், அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். கிளினிக்கல் பயோகெமிஸ்ட்ரி பத்தாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி, இதுதான் கிளினிக்கல் லேபில். பயோகெமிஸ்ட்னா அது ஒரு இட்ஸ் வைட் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலும், ஈவன் ஸ்மால் கிளினிக்கிலும் வந்து ஒரு பயோகெமிஸ்ட்டுக்கு தெர் இஸ் அ லாட் ஆஃப் இட்ஸ் வைட் ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய வேக்கன்சிஸ் இருக்கும். கவர்மெண்ட் ஜாபும் ப்ரைவேட்லும் வந்து குயிக்காக தே கேன் ஃபைண்ட் எ ஜாப் in clinical. Then entrepreneurship, இப்போ food processing, food preservation, then mushroom cultivation, அதெல்லாம் வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு பயோகெமிஸ்ட்ரி. தென் பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்டோட ப்ரொடக்ஷன், மைக்ரோபயாலஜி ஒரு பேப்பர் இருக்குது, ஐ டென்ட் டெல் தட். மைக்ரோபயாலஜியிலும் வந்து தே ஆர் கெட்டிங் வெரி வெல் ட்ரெயின்ட் இன் திஸ் கோர்ஸ். So microbiology fieldilum they can go. Biochemist can shine in microbiology field as well. Then அப்புறம் வந்து soil testing, மண் பரிசோதனை, அதுவும் வந்து biochemistry people can do it. Then research scientist, JRF, if they clear junior research fellow, then GATE, ICAR, NET is there. All these exams if they clear, otherwise they can go to any research institute site. If there is any opening for project and all, biochemist has very good opportunities in research, endless opportunities in research field, both in plant as well as animal, clinical. அப்புறம் வந்துட்டு ஃபார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து பயோகெமிஸ்ட்ரிக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஃபார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் பயோகெமிஸ்ட்ரியோட ரோல் வந்து வெரி வைட். ஃபார்மசியூட்டிக்கல் இந்தியாவிலே ஃபார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி இஸ் சச் எ பிக். they can go abroad also. So biochemistry வந்து pharmaceutical லைனிலும் நிறைய ஸ்மால் போஸ்டில் இருந்து பெரிய சயின்டிஸ்ட், ரிசர்ச் சயின்டிஸ்ட், அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும். அப்புறம் வந்து ஃபுட் ப்ரிசர்வேஷன், அது அடுத்த ஏரியா. இப்போது ஒரு ஃபுட்டை வந்து எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது, இப்போ நிறைய, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கேரட் எல்லாம் நிறைய பல்காக வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அது வந்து கட்டு போகாமல் we have to preserve it, அது வந்து இட்ஸ் பயோகெமிஸ்ட்ரி. இப்போ வந்து ஃபுட் ப்ரிசர்வேஷன். அப்புறம் வேல்யூ அடிஷன்னா இப்போது நம்ம வந்து மில்லட்டாக கொடுக்குனதோட அது பவுடர் பண்ணி மில்லட் மாவாக கொடுக்குனது, அப்புறம் அதில் ஏதோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், அந்த மாதிரி ஃபுட் ப்ரிசர்வேஷனில் வந்து பயோகெமிஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்புறம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், தட் இஸ் இப்போது மேஜர் ப்ராப்ளம் இன் அவர் வேர்ல்டு இஸ் waste management. Degradable waste can be converted to compost, that is waste to resource. So recycling of waste, biochemist can do very good. In waste management field there is lots of opportunities for biochemists. And also this global warming and climate change, environmental biochemistry is another field. All those biochemists can get a job. So I'll say it's a very wise decision to choose biochemistry as a subject for their graduation. ஹாய், என்னோடய பேர் அருணா. நான் வந்து செகண்ட் இயர் பயோகெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கேன். நான் டுவெல்த்து வந்து பயாலஜி குரூப் தான் எடுத்தேன். 12th முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணும்போது வந்து எனக்கு ஏதோ ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணால் போதும் அப்படின்னு தான் சொல்லி நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட சஜஷன் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நீ பயோகெமிஸ்ட்ரி படி, அதுக்கு வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வந்து பயோகெமிஸ்ட்ரி எடுத்தேன். இந்த பயோகெமிஸ்ட்ரி வந்து எடுத்ததுக்கப்புறம் தெரியுது நமக்கு எவ்வளோ ஜாப் ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பயோகெமிஸ்ட்ரி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கிளினிக் வந்து ஒர்க் போகலாம், இல்லையா ஃபார்மசி அந்த மாதிரி போகலாம். அப்புறம் அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டியூட்டு, ஃபுட் இண்டஸ்ட்ரி நிறைய போகலாம். நிறைய ஸ்கூல் காலேஜுக்கு வந்து டீச்சர்ஸாகவும் போகலாம். நமக்கு இதை வந்து படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது.
பயாலஜி அப்படி நான் பயோகெமிஸ்ட்ரி நினைக்கும் போது சரி நமக்கு கெமிஸ்ட்ரி பிடிக்காது, டஃப்பாக இருக்கும், கெமிஸ்ட்ரி நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஃபுல்லாகவே பயாலஜி ரிலேட்டடாக இருக்குது. நம்ம பாடி பற்றி என்னென்ன படிக்கிறோமோ அதுதான் வந்து பயோகெமிஸ்ட்ரியில் கொடுத்துருக்காங்க. காலேஜில் வந்து லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்குது. லேபில் வந்து நம்ம என்னென்ன வந்து டெஸ்ட் பண்ணுவோன்னா நிறைய குளுக்கோஸ் டெஸ்ட்டு, இந்த ப்ளட்டை வந்து டெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் பண்ணுவோம். ஈஸியாகவும் இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது. நான் வந்து முடிச்சுட்டு ஒரு ஜாப் போகணும், இல்லைனா எம்எஸ்சி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அப்புறம் பயோகெமிஸ்ட்ரி படித்ததுனால நான் வந்து பயோகெமிஸ்ட்ரியில் அடுத்து எம்எஸ்சி ரிசர்ச் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும். நிறைய ஸ்கோப் இருக்குது. எங்களோட பயோகெமிஸ்ட்ரி லேப் இது லேமினார் ஏர் ஃப்ளோ மெயினாக வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஷ்யூ கல்ச்சர், தென் ஆல் த மைக்ரோபயாலஜி இதுக்கு அசெப்டிக் கண்டிஷன்னா லேமினார் ஏர் ஃப்ளோயில் தான் பண்ணணும். அதுக்காக வி ஹாவ் லேமினார் ஏர் ஃப்ளோ அண்ட் ஆட்டோக்ளேவ் இஸ் தேர் அண்ட் இட் இஸ் கெப்ட் இன் அ டிஃப்ரெண்ட் ரூம். இந்த பிஓடி இன்குபேட்டர் இது ரிசர்ச் பர்பஸில் வந்து இன்குபேஷனை வந்து பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி இன்குபேட்டர். இது வந்து எங்களோட ப்ராஜெக்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் we are using this incubator. The homogenizer, tissue homogenize cell extract and the tissue homogenization kella the tissue homogenizer naanga use பண்ணுவேன். இது வந்து hot air oven is mainly for drying purpose, heating purpose காக இந்த hot air oven யூஸ் பண்ணிடுவேன். So another incubator, it was heating purpose, incubation, microbiology la incubation kella we are using it. The magnetic stirrer enna po to get a homogeneous solution nalla mixing pandradukella or solution vanna nalla to make it soluble we are using magnetic stirrer is using. This is normal clinical centrifuge. Blood எல்லாம் centrifuge பண்ணி to separate serum. Clinical practical எல்லாம் students are using this clinical centrifuge. இது வந்து refrigerated centrifuge வந்து cold conditionல samples வந்து centrifugation எல்லாம் பண்றதுக்கு biotechnology practical, genetic engineering எல்லாம் we need this refrigerated centrifuge. இது வந்து பிஹெச் மீட்டர் மெயினாக வந்து ஒரு சொல்யூஷனில் வந்து நமக்கு செட் பிஹெச் அசிடிக்காக இருந்தால் டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பிஹெச் அண்ட் டு செக் த பிஹெச் ஆஃப் எ சொல்யூஷன் வி ஆர் யூஸிங் திஸ் பிஹெச் மீட்டர். இட்ஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் ரியேஜென்ட்ஸ் எஸ்பெஷலி. இது வந்து டிஜிட்டல் ஃபோட்டோ கலோரிமீட்டர் டு டேக் ரீடிங் ஆஃப்டர் all the estimations. Once the estimation is completed, the students will set the wavelength, which nanometer reading has to be taken, and for that this calorimeter will be used. Protein estimation, lipid estimation, or like that many estimations we are using this. This is another centrifuge. It's also used for sedimentation of that plant extract or cell extract, then clinical, all those we can use this centrifuge. This is another centrifuge. These are weighing balance to weigh for chemical preparation, to take weight and all we are using this electronic balance. This one polyacrylamide gel electrophoresis apparatus, electrophoretic unit. We will train the students to use this equipment for electrophoresis. And this This is autoclave for microbiology work. For sterilization, we are using this autoclave. And these are all the microscopes for the students. They to view the cells, to see the cells and all. This microscopes are using.
Then this is muffle furnace. Muffle furnace means it is for ash content, ash content analysis and all. We need muffle furnace. It's high temperature. We are using it for finding the ash content in the practical lab. This is another digital calorimeter, and this also is used for taking reading for after estimation which nanometer reading has to be taken. Accordingly it will be taken. These are ESR. This is for clinical practical. Student have that ESR PCV, clinical practical home, that counting chamber, hemocytometer, all those we have for total counting. And this is a water bath. Water bath we can set the temperature which is required for color development after the estimation. We are using this water bath. pH meter. This is another pH meter for checking the pH. This are heating mandrels. This one hot plate. It's also for heating, for reagent preparation and all. So another pH meter and another heating mandrel. Then we have the hot air ovens and all. So most of the time the student will be spending in the lab. Biochemistry is a research subject, so they will be in the lab most of the time, and then the student will be always busy in their activities. They will be very energetic in the lab.